ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் டு யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு பெப்பர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், மீடியம் சைஸில். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குண்டு குண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவில் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன். பெப்பர் கொஞ்சம் பொரிஞ்சதும் ஒரு முழு பூண்டு உளிச்சு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நான் இந்த மாதிரி ட்ரையாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இப்போது தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை. இந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். சோம்பு கருவேப்பிலையோட வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோடு நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்திருக்கேன். வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்திருக்கேன். தக்காளி வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவில் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. மிளகாய்த்தூள் அதிகமாக வேண்டாம், ஏன்னா நம்ம பெப்பர் சேர்த்துறதுனால காரம் அதிகமாக இருக்கும். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து நல்லா ஈவனாக மசாலாவோட கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். அதோட 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து இப்போ நாம் இதை கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். இது ஒரு 10 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். நாம் இங்கே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மிளகு பூண்டு இதை இடித்து எடுத்துடலாம். இது தனியாக இடித்து இருக்கட்டும். இதை நான் லாஸ்ட்டாக தான் சேர்த்த போகிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். 10 நிமிஷம் கழிஞ்சதும் பாருங்கள், தண்ணி எல்லாம் இஞ்சி இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு ரெடியானதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நாம் இடித்து வச்சுருக்க பூண்டு மிளகு இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு சில பேர்த்துக்கு சேராது, அதனால் இந்த மாதிரி பூண்டு தட்டி சாப்பிடும்போது எந்த எஃபெக்டும் பண்ணாது. அதோட கொஞ்சம் மல்லி இலை சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது உருளைக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாப்பாடு, சாம்பார் சாப்பாடு, பழைய சாப்பாடோடு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் 10 நிமிஷம் போதும் இந்த உருளைக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்கு. நாம் கட் பண்ணுற நேரம்தான் வேகிறது, சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லா விதமான ரைஸுக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. மிளகாத்தூள் கம்மியாக போட்டு மிளகு அதிகமாக போட்டிருக்கேன். காரமும் அவ்வளோவா இருக்காது, அந்த பெப்பரோட காரம் தான் இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.